ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார் இவங்க 3 பேரோட கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போய் இருக்கும் அடுத்தடுத்த படங்களுக்கு. ஸோ இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேட்டஸ்டான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ஓட்டத்துலேருந்து. ஸோ சவுத் இந்தியாவில் எந்தெந்த படங்கள்லாம் 100 கோடி நெட் கலெக்ஷன் மட்டுமே கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. நெட் கலெக்ஷன்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கிராஸ் கலெக்ஷன்ன்றது டோட்டல் கலெக்ஷன், அது இல்லாமல் நெட் கலெக்ஷன் அதில் வந்து எல்லா டிடெக்ஷனும் போக வரக்கூடிய அந்த கலெக்ஷன் தான் நெட் கலெக்ஷன் சொல்லுவாங்க. சோ அந்த அடிப்படையில் 100 கோடி தாண்டின படங்கள் எதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. சோ அதுல பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து ரஜினி சாரோட எந்திரன் படம் இருக்கு. அடுத்தது இப்ப சமீபத்தில் ரிலீஸ் ஆன அஜித் சாரோட விஸ்வாசம் படம் இருக்கு. ராம் சரணோட ரங்கஸ்தலம் இருக்கு. இப்ப சமீபத்தில் ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு கேஜிஎஃப் படம் இருக்கு. அப்புறமேட்டா பிரபாஸோட பாகுபலி சீரிஸ் இருக்கு. ஸோ இதில் இந்த படங்கள் மட்டும்தான் வந்து சவுத் இந்தியாவில் 100 கோடி நெட் கலெக்ஷன் மட்டுமே கொடுத்த படங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த லிஸ்ட்ல விஜய் சாரோட படங்கள் எதுவுமே இல்லாததான் வந்து அவங்களோட ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. ஏன்னா விஜய் சாரோட படங்கள்லாம் மெர்சல், சர்க்கார் படம்லாம் வந்து 200 கோடிக்கு மேல வசூல் செஞ்ச படங்கள். ஆனால் அந்த படங்கள் நெட் கலெக்ஷன் வரும்போது பாத்தீங்கன்னாக்கா அது வந்து 100 கோடி கூட தொடல அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இது எப்படி அந்தந்த ஸ்டேட்ல எப்படி 100 கோடி தொடாம போடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனால் இதுதான் உண்மை. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட ஒரு படம் தான் இருக்கு. அஜித் சாரோட இப்போ லேட்டஸ்டா வந்து விஸ்வாசம் படம் இருக்கு. ஆனால் இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னாக்கா விஜய் சாரோட படங்கள் இல்லாததான் அவங்களோட ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் அடைய வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ என்ன சொல்றாங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இது வந்து ஒரு பொய்யான ஒரு தகவல், இது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஆனால் எது எப்படியோ இது பாக்ஸ் ஆஃபீஸ் ஓட்டத்துலேருந்து கிடைச்ச ஒரு லேட்டஸ்டான தகவல் இதுதான். ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸோ ரஜினி சாரோட படங்களே ஒன்னே ஒன்று தான் இருக்குன்னும் போது அதுவே வந்து டவுட்டா தான் இருக்கு நமக்கு. ஆனால் இதுதான் உண்மைன்ற மாதிரி இப்போ ஒரு தகவல் ஆன்லைன் சோஷியல் மீடியால வைரலா ஸ்ப்ரெட் எனக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.